மயிலாடுதுறை மாவட்டம் அரசு நவீன அரிசி ஆலையில் சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தும் வகையில் உமியை எரிப்பதால் கரி துகள்கள் படிந்து நுரையீரல் பாதிப்பு மற்றும் புற்றுநோய் பாதிப்புக்கு உள்ளாகும் பொதுமக்கள் சித்தர்காடு நுகர்பொருள் வாணிப கழக நவீன அரிசி ஆலையை அப்புறப்படுத்த வலியுறுத்தி கிராம மக்கள் 300க்கும் மேற்பட்டோர் சுடுகாட்டில் குடியேறி சமைத்து சாப்பிடும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்த சித்தர்காடு பகுதியில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்திற்கு சொந்தமான நவீன அரிசி ஆலை உள்ளது. இங்கு பல்வேறு ஊர்களில் இருந்து கொண்டு வரப்படும் நெல் மூட்டைகள் ஊற வைக்கப்பட்டு அவற்றை கொதிகலன்களில் எரித்து அரைத்து அரிசியாக மாற்றப்படுகிறது. இதற்காக எரிப்பதற்கு நெல்லில் இருந்து எடுக்கப்படும் உமி பயன்படுத்தப்படுகிறது. எரிக்கப்படும் உமி காற்றில் பறந்து அருகில் உள்ள குடியிருப்பு பகுதிகளில் படிந்து விடுகிறது. இதனால் உணவு மற்றும் குடிநீரில் எப்பொழுதும் கரி துகள்கள் படிந்து காணப்படுகின்றது. இதன் காரணமாக நுரையீரல் தொற்று மற்றும் புற்றுநோயால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக 2010ஆம் ஆண்டு உயர் நீதிமன்றத்தில் கிராம மக்கள் வழக்கு தொடர்ந்த நிலையில் உமியை எரிக்காமல் இயற்கை எரிவாயுவை பயன்படுத்த வேண்டும் என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்தும் ஆலை நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை. உயர் நீதிமன்ற உத்தரவை மதிக்காத ஆலையை இழுத்து மூட வலியுறுத்தியும் நடவடிக்கை எடுக்காத மாசு கட்டுப்பாடு வாரியத்தை கண்டித்தும் சித்தர்காடு கிராமவாசிகள் மற்றும் கிராம பொது நல சங்கம் சார்பில் சுடுகாட்டில் குடியேறி சமைத்து சாப்பிடும் போராட்டம் துவங்கியது. 300க்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் பங்கேற்று உள்ளனர். வருவாய்த்துறையினர் மற்றும் நுகர்பொருள் வாணிப கழக அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்ததை தொடர்ந்து பொதுமக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். என்னுடைய பேர் வசந்த். நாங்கள் சித்தர்காடு கிராமத்தை சேர்ந்தவன். இப்போ நடைபெற்ற இந்த போராட்டம் சுடுகாட்டில் குடியேறி உண்டு உறங்கு போராட்டம். இந்த போராட்டம் நடைபெற காரணம் என்னென்னா 1972 மில்லு துவங்குச்சு. அதுலேருந்தே போராட்டமும் துவங்குச்சு. மக்கள் போராட்டம் ஒரு கட்டத்துக்கு மேலே 2006 ஒரு தீர்வை நோக்கி போகணும்னு சொல்லிட்டு நாங்கள் வழக்கு தொடுத்தோம். ஒரு சங்கம் ஆரம்பித்து அதுக்கான தீர்ப்பாக பல கட்ட ஆய்வு இந்த ஏர் குவாலிட்டி சர்வே ரிப்போர்ட்லாம் வந்ததுக்கப்புறம் 2010 இந்த மில்லை மூடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் ஒரு ஆர்டர் போட்டுது. 2010 ஆர்டர் போட்டு அந்த ஆர்டர் அமுல்படுத்துமாறு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுக்கு தகவல் கொடுத்தாங்க. 2010 17 வரைக்கும் இந்த மில்லு மூடி தான் இருந்தது. 17க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மில்லு புழுங்கல் ஓட்டினா தான் கறி பறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களா ஒரு முடிவுக்கு பச்சல் ஓட்டி நிறையா உமியும் தவிடுமா இன்னும் பொல்யூஷன் ஆகிட்டு இருக்குது. அதுமாரி கோர்ட்டு ஆர்டரை மீறி இல்லீகலாக ஓட்டிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி 2019 மறுபடியும் நாங்கள் மக்கள் போராட்டம் எடுத்தது இல்லாமல் வழக்குமே நீதிமன்ற அவமதிப்பு வழக்கும் தொடர்ந்துருக்கோம். இப்போ அந்த போராட்டத்தோட தலைப்புனா போன வருஷம் 9 மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு உண்ணாவிரத போராட்டம் நடத்தணும். அதுலேயும் ஒரு தீர்வு தான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த தீர்வு எதுவும் தரல. இப்போ அடுத்த இந்த போராட்டத்துக்கு வந்திருக்கோம். இந்த போராட்டம் இதுக்கான மனு ஒரு 20 நாளுக்கு முன்னாடி அனுப்பியும் எதுவும் எந்த தீர்வும் சொல்லலை. இப்போ இன்றைக்கி தான் நேற்று மதியானத்துலேருந்து அதிகாரிகள்லாம் பேசுகிறாங்க, நான் தீர்வு தரோம், இந்த போராட்டத்தை கைவிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இந்த போராட்டத்தில் தீர்வு தரணும்னு சொல்லிட்டு அந்த போராட்டம் முடிஞ்சோன்னா அதை பற்றி எதுவும் கண்டுக்க மாட்டுறாங்க. எந்த ஒரு மனிதனும் சுடுகாட்டுக்கு வரமாட்டான். சுடுகாட்டுக்கு வந்தால் திரும்பி வீட்டுக்கு போனோம். ஏன்னா இறந்த உடம்பாக தான் வரும். இப்போ அந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம்னா எங்களோட வலியும் வேதையும் இந்த அரசுக்கும் நிர்வாகத்துக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். இப்போ இதுக்கு இடையில நிர்வாகத்திலேருந்து சுற்றுச்சூழல் ஆய்வாளர் மேடம் நேற்று பேசினாங்க, இன்றைக்கி மார்னிங் பேசினாங்க. எங்களோட பிரச்சனையை சொன்னோம். எங்களுக்கு என்ன பிரச்சனைனா கோர்ட்டு ஆர்டர் ஒன்று இருக்குது, அதை ஒபே பண்ணியிருந்தீங்க, இடையில மீறினீங்க, அந்த ஆர்டர் ஒபே பண்ணி உடனடியாக மூடுங்க, நாங்கள் போராட்டத்தை கைவிட்டுறோம். இப்போ நிர்வாக தரப்புலேருந்து அதிகாரிகள் பேசினாங்க. அவங்கள்ட்ட இதான் கோரிக்கை வச்சுருக்கோம். நாங்கள் புதுசாக வைக்கல, ஏற்கனவே போட்ட ஆர்டர் ஒபே பண்ணுங்கள், நாங்கள் போராட்டத்தை கைவிட்டுறோம்னு சொல்லியிருக்கோம். அவங்க கலந்து ஆலோசித்து சொல்கிறதா இப்போ சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் அவங்க அப்படி சொல்லாத பட்சத்தில் எங்களோட போராட்டம் ஒரு தீர்வு வரும் வரை அது எத்தனை நாளாக இருந்தாலும் இங்கேயே தொடரும். நாங்கள் இங்கேயே சாப்பிட்டு இங்கேயே தூங்கிட்டு இருப்போம். அதான்